குடும்பத்திலே இறைவன் வைத்திருக்கக்கூடிய நிம்மதி என்ற வாழ்வு, குடும்பத்தில் இறைவன் வைத்திருக்கக்கூடிய நிம்மதியான அந்த வாழ்வு மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆனால் நான் நிம்மதியாக வாழ்கிறோன்னு உணரலை. சில அருள்கள் நாங்கள் உணர்வது கிடையாது, சில அருள்கள் நாங்கள் அதாவது உணர்வது கிடையாது. அது இல்லாமல் போகிற நேரத்தில் அதனுடைய பெருமதி என்ன செய்யும், நம்மளுக்கு விளங்கும். என்ன நிம்மதி என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நம்ம இந்த வெளிநாட்டில் இருக்கிறோம்னு வைங்க, மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, 2 வருடங்கள் 2.5 வருடங்கள் 3 வருடங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம். உலகத்தில் அடுத்த வீட்டில் எத்தனையோ பிரச்சனை நம்மளுக்கு கேள்விப்படுது, பின்னால் வீட்டில் உள்ள பிரச்சனை எத்தனையோ கேள்விப்படுது, ஒழுக்க ரீதியான விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கேள்விப்படுது. ஆனால் ஒரு கணமேனும் நமது மனைவியை பற்றி ஒரு சந்தேக உணர்வு எங்களோட உள்ளத்தில் என்ன செய்யலை, வரலை. ஏன் வரவில்லை என்று சொன்னால், நீங்களாக மனைவியை ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி பெரிய ஆய்வறிக்கையெல்லாம் எழுதி அது ஏற்பட்டது இல்லை. அது எப்படி ஏற்பட்டது, உள்ளத்தில் இயல்பாக ஏற்பட்ட ஒரு விஷயம். வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் கருணையையும் இறைவன் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த நேசத்தின் விளைவாக ஏற்பட்ட நம்பிக்கை தான் அது. ஊரில் எத்தனையோ பிரச்சனைகள் கேள்விப்பட்டாலும், இப்போதான ஊர் பிரச்சனையை விட உலக பிரச்சனை நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்குறோமே, அப்போ 1000 பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு பார்த்துட்டாலும் வீட்டை பற்றி சந்தேகம் என்ன செய்யலை, நமக்கு வருவதே கிடையாது. அப்போ ஏன் வருவதில்லை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இறைவன் எமது உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அலாதியான ஒரு நிஅமத். ஆனால் அந்த நிஅமத்தை நாம் உணர்வது கிடையாது. இந்த நிஅமத் என்பது இறைவன் தரக்கூடிய விஷயம். அல்லாஹு தஆலா இன்றைக்கு நீங்கள் அவர்களை நம்பி இருக்கிறீர்கள், அவர்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள், அவர்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை இருக்குதே, இதை நீங்கள் இன்னும் இந்த நம்பிக்கையுடைய உச்சகட்டத்தை இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையை சொல்ல போனால், அதாவது தங்களது அந்தரங்கங்களை, தங்களது அதாவது சொந்த அபிலாசைகளை எல்லாம் நம்ம சுதந்திரமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறவு தான் மனைவி. மனைவி கணவனிடத்தில் சுதந்திரமாக என்ன செய்வா, வெளிப்படுத்துவா. அதுதான் குடும்ப உறவு, உடல் உறவு என்று இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்குது. அதற்கு பின்னாலும் அங்கே நம்ம எவ்வளவுதான் நடந்து கொண்டா கணவன் மீது நம்பிக்கை என்ன செய்யுது, மனைவிக்கு உறுதியாக இருக்குது. மனைவிக்கு கணவன் மீது நம்பிக்கையும் கணவனுக்கு மனைவி நம்பிக்கையும் உறுதியாக இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் நம்ம நெருங்காத ஒருவரை பார்த்தோன்னே நம்மளுக்கு சந்தேகம் வர வாய்ப்பு அதிகம். அடுத்து அதாவது நமக்கு சம்பந்தம் இல்லாத பெண்களில் நம்மளுக்கு சந்தேகம் வரலாம். உலகத்தில் எத்தனையோ பெண்களை பார்த்து நம்மளுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் நமது மனைவி விஷயத்தில் என்ன செய்யுது, ஒரு மிகப்பெரிய உறுதியான ஒரு மனநிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போன்று மனைவிக்கும் கணவன் மீது என்ன 1000 பேர் போய் சொல்லிவிட்டாலும் அதை நம்ப மனசு என்ன செய்யுது, மறுக்குது. இந்தளவான உறுதியான ஒரு மனநிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் இது நிஅமத். அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அம்ன். உலாஇக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன் வஹும் முஹ்ததூன் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அவர்களுக்கு தான் நிம்மதியான இதுவும் அதாவது வாழ்க்கையும் உண்டு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி அந்த ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் சொல்றான். அந்த அம்ன், அந்த நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். ஆனால் ஒரு நிம்மதி, ஒரு அருள் அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு கொடுத்து விட்டால் அந்த அருளை பேணுவதும் அதை சீர்குலைப்பதும் யார கையில் ஒப்படைச்சிடறாங்களா, அவருடைய கையிலே ஒப்படைச்சிடறான். யாருடைய கையில் அந்த அருள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய கையில் தான் அதை பேணி அதை வளர்த்துக் கொள்வதும் அதை சீர்குலைத்துக் கொள்வதும் யாருடைய கையில் உள்ளது, அவருடைய கையில் உள்ளது. எல்லா நிஅமத்துக்கும் அதுதான். உலகத்தில் உள்ள எல்லா நிஅமத்துக்கும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதெல்லாம் என்ன, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். மா பி கௌமின், ஒரு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் மாற்றுவது கிடையாது. இது அருள்களை பற்றி பேசுகின்ற வசனம். மா பி கௌமின் என்று சொல்றது ஒரு சமுதாயத்துக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹு தஆலா மாற்றுவது கிடையாது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் அது. எதுவரைக்கும் மாற்றுவது கிடையாது, அவர்களாக மாற்றிக்கொள்ளாத வரைக்கும், அவர்களாக மாற்றிக்கொள்ளாத வரைக்கும். அன்புள்ள சகோதரர்களை, இந்த நிம்மதியை நீங்கள் உணர்கிறீர்கள். இந்த நிம்மதியை இன்றைக்கு இன்றைய சூழலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்குள்ள அதாவது மீடியாக்கள், இன்றைக்குள்ள அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள், இன்றைக்குள்ள அதாவது திறந்த அதாவது இந்த உறவாடல் முறைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒழுக்கத்தோடு வாழ்வதும் நம்பிக்கையோடு வாழ்வது என்பது மிக கஷ்டமான ஒரு சூழல். இந்த சூழலில் இறைவன் எங்களுக்கு இந்த நம்பிக்கையை நிம்மதியை ஏற்படுத்திக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அதுக்காக நன்றி செலுத்தணும். என்றைக்காவது இந்த ஒழுக்கத்தை நினைச்சு நன்றி செலுத்திருக்கிறோமா? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நாம் உங்களுக்கு அதிகமாக தருவோம். ஒழுக்க வாழ்க்கையை நினைத்து நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா? நினைச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா அப்பதான் அதிகமாக தருவேன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்றைக்கு ஒருவர் நினைக்க வேண்டிய மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒருவருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை வச்சு அளக்குறாங்க. திருமணம் முடிக்கும் வரைக்கும் எந்த அளவுகோலும் இல்லை, 1000 நிபந்தனை 1000 அளவுகோல் வச்சு என்ன செஞ்சிடுறது, திருமணம் முடிச்சிடுறது. முடித்த பின்னால அளவுகோல்களை சைத்தான் உண்டாக்குவான். எதெல்லாம் மைனஸோ அதான் சிந்தனையில் போடுவான்.
எதெல்லாம் மைனஸோ அதெல்லாம் சிந்தனையில் போடுவான். ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் நலவுகளை பார்ப்பதை விட கெடுதிகளை பார்ப்பது அதிகம். அப்போ இந்த சிந்தனை வர வர இது இல்லை அது இல்லை இது இல்லை அது இல்லை இப்படி என்கின்ற சிந்தனை பதிவுகள் என்ன செய்யும், நிறைய ஏற்படும். ஆனால் அல்லாஹு தாலா சொல்றானே, நீங்க வந்து பல விஷயங்களை வெறுப்பதை கண்டாலும் கூட அல்லாஹு தாலா நீங்கள் வெறுக்கின்ற விஷயத்தில் ஹைர் என்ன செய்திருப்பான், வைத்திருப்பான் அல்லாஹு தாலா சொல்றான். நீங்க எடுத்து பார்க்கணும் என்னன்னு சொன்னால், அதாவது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மனைவி அல்லது மனைவி நினைச்சு பார்க்கணும், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கணவன் ஒழுக்கம் உள்ளவனாக கிடைத்திருக்கிறான். இன்றைய காலத்தில் அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்தில் அந்த அருள் நம்மளுக்கு கிடைத்திருந்தால் அதை வந்து பற்றி பிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் சொல்லியே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள், கட்டுப்பாடாக இருப்பார்கள், அதில் ரோசமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை ஒரு கணவனுக்கு மனைவி மீது வருமாக இருந்தால் அதான் மிகப்பெரிய நியாமத். இன்றைய காலத்தில் அதுதான் மிகப்பெரிய ஒரு நியாமத் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இழந்து கொண்டிருப்பது நிறைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இழந்து போய் கொண்டிருப்பது அதில் தான். நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்படுகிறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மோசமான ஒரு காலகட்டத்தை எனது அடைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வசதி படைத்த சில கணவன்மார்கள்லாம் வீட்டில் கேமரா போட்டிக்கிறான், கூட்டி ஆன்லைனில் இங்கே செக் பண்ணிக்க நிற்கிறது. இங்கே இருந்து வீட்டில் கேமராவை போட்டு வச்சு ஆன்லைனில் இங்கே செக். இந்த வாழ்க்கையா இது வந்து என்னது, நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுற அளவுக்கு வாழ்க்கை மாறிட்டேன்னு சொன்னால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன, அந்த வாழ்க்கையில் எந்த விதமான அருளும் கிடையாது. அந்த நிலைமை வரக்கூடாது. அப்படி அந்த அளவுக்கு எல்லாம் போட்டு நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் என்னது வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஊர் ஃபுல்லாக அவனை கேமரா போடணுமா, இயலாது. ஆனால் வீடு ஃபுல்லாக போட்டு அவர் வாட்ச் பண்ணுறாராம். ஏன்னா வெளியே போன நேரமாவது அவருக்கு தெரிய வருமா, வெளியே போகிற நேரமா. இது ஒரு வாழ்க்கையே அல்ல. அப்போ இந்த அளவுக்கு போன வாழ்க்கையை விட நம்மளுக்கு எதுவுமே இல்லை. சாதாரண வீடு அல்லது கூலி வீடு, நம்மளுக்கு வாட்ச் பண்ணுறதை விட்டு பேசுகிறதுக்கே ஒரு உபகரணம் இல்லை. ஆனாலும் நிம்மதியாக இருக்கிறீங்கன்னு வைங்க. அது எதன் காரணமாக இருக்கிறீங்க, ஒழுக்கத்தால் தான். அவர்கள்ட்ட ஒழுக்கம் உண்டு என்பதை நீங்கள் லைஃப்பில் காண்றீங்க. அன்றாடம் அதை ஒரு கணவனால் உணர முடியும். என் மனைவியிடத்தில் ஒழுக்கம் வந்து நிறைய உண்டு, அல்லது என் கணவனிடத்தில் ஒழுக்கம் நிறைய உண்டு என்பதை மனைவியால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். அந்த உணர்வு எங்களோட குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு நிம்மதி. அதுவும் இஸ்லாத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒழுக்க வாழ்க்கைக்கு ஏனைய எல்லாவற்றையும் விட முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இபாதத்தை ஒரு புறம் வைத்து விட்டு, அல்லாவை நெருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் வைத்து விட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையோட ஒழுக்கத்தை இஸ்லாம் என்ன செய்யுது, முக்கியத்துவம் கொடுக்குது. இல்லைண்டா பள்ளி சிறந்தது என்று சொல்லியிருக்கணும், பள்ளி சிறந்தது என்று சொல்லிக்கணும். இன்றைக்கு முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தினரெல்லாம் பெண்களை வந்து வரவானான்னு ஒரு வாரம் சொல்ல மாட்டாங்க மதஸ்தலத்துக்கு. ஏனென்றால் அது இல்லாமல் போச்சுன்னு வைங்க, அவ்வளோதான் அவங்களுடைய மதஸ்தலம் எல்லாம். இன்றைக்கு மதஸ்தலத்துக்கு ஆட்கள் வருவதற்கான முதல் ரீசனே அதுதான். அவர்களுக்கான அந்த ஏற்பாடுகள் நடந்திருப்பது, ஆண்களும் வரலாம் பெண்களும் வரலாம், நம்ம எல்லா சந்திப்பும் அங்கே வச்சுக்கலாம் என்ற லெவலில் வைத்திருப்பதனால தான் இந்த க்ரௌடே வருது. அதை மட்டும் அவங்க பெண்கள் வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்கன்னு வைங்க, அவ்வளோதான். 4 பேர் தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பெண்கள் வராமல் இருப்பது அளவுக்கு என்ன சிறந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஒழுக்கத்தின் காரணமாக வைத்திருக்கிறது. ஒழுக்கத்தின் காரணமாக வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது நமது குடும்ப வாழ்க்கையில் வந்திருக்கிறதாண்டு பாருங்கள், இருக்கிறதாண்டு பாருங்கள். அந்த ஒன்று மட்டும் போதும் உங்களது மறுமை வாழ்க்கை அப்படின்னு நினைங்க. குடும்ப வாழ்க்கையில் அது இல்லையே, இது இல்லையே, இது இல்லையே, இன்னும் பிரச்சனை இருக்கிறதே, பேச்சு சரியில்லையே, இதெல்லாம் விட்டுட்டு ஒழுக்கம் சரியா இருக்குதான்னு பாருங்க. உங்களுக்கு அது முதலாவது கிடைச்சிட்டான்னு பாருங்க, அவ்வளவுதான். இது மாதிரி ஒரு நியமத் வேறு எந்த நியமத்தும் இருக்காது. ஆனால் இப்படிப்பட்ட நியமத்தான வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்து விட்டால் அதை பேணுவதும் சீர்குலைப்பது எமது கையில் என்று நான் சொன்னேன். இதை வந்து நிறைய பேர் பேணுறதாக எப்படி நினைக்கிறாங்கடா, அந்த நம்பிக்கையை மட்டும்தான். எனக்கு நம்பிக்கை, எனக்கு என்னது நம்பிக்கை. அந்த மனைவியை ஆர்வம் ஊட்டுவது. நீ எங்கே வேணாலும் போ, என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, எனக்கு உன் மீது நம்பிக்கை உண்டு, எனக்கு உன் மீது நம்பிக்கை உண்டு, இப்படியே என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போ, என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனைவி கேட்பா, நம்ம தூரமாக இருக்கிறனால எந்த 3 வீலரில் போக வேண்டு, அதை பற்றி நீயே கேட்குறாய், உனக்கு தானே தெரியும் நம்பிக்கை எதுன்னு சொல்லி நீ எதில் வேணுமாலாம் என்ன செய், நீ போ. இப்படின்னு மனைவிக்கு என்ன செய்யறது, நல்ல நம்பிக்கை என்ற சூழல்ல எல்லா பகுதிகளையும் இஸ்லாத்தை படிக்காமல், இஸ்லாத்தின வழிகாட்டல்களை தெரியாமல் எல்லா விஷயத்தையும் திறந்து கொடுப்பது, எல்லா விஷயத்தையும் திறந்து கொடுப்பது. உங்களுக்கு மனைவி மீது நம்பிக்கை உண்டு, சைத்தான் மீது நம்பிக்கை உண்டா, இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைத்தான் எங்கெங்கெல்லாம் இருப்பான்னு சொல்லிக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உயர்ந்த நம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடிய அமைப்பில் எங்கேயும் நடந்து கொள்ளக்கூடாது. சிலர் செய்வார்கள், என்ன செய்வாங்கன்னா பிஸ்னஸை பற்றி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இவர் பெரிய நம்பிக்கையாளன்னு நினச்சிருந்தோம்,
இவர் துரோகமே செய்ய மாட்டான்றது அவன்கிட்ட கையில் கொடுத்தேன், இப்படி ஒன்று செஞ்சுட்டு போயிட்டானேண்டு. ஆனால் அவனோட வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் துரோகம் செஞ்சிக்க மாட்டான், யாருக்குமே துரோகம் செய்திருக்க மாட்டான். உனக்கு தான் முதல் துரோகமாக இருக்கும். காரணம் என்ன? இறைவனுடைய சட்டங்களை நீ விட்டது, இறைவன் சொல்கிற வழிகாட்டல் அங்கே நடைமுறைப்படுத்தாது. நம்பிக்கைன்ற பேரை நீ அப்படி கொடுத்த உடனேயே என்ன நடக்கும்? அவன் மீது வைத்த நீ அந்த நம்பிக்கை இறைவன் மீது வைத்து இறைவனுடைய வழிகாட்டல் மீது வைத்திருந்தா என்ன செஞ்சிருப்பாய்? எழுதியிருப்பாய். உங்களில் எனக்கு நம்பிக்கை, என்னில் நம்பிக்கை. சைத்தானில் 2 பேருக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. யாருக்கு இருக்கக்கூடாது? நம்ம 2 பேருக்கும் யாரில் நம்பிக்கை? சைத்தான நம்பிக்கை இருக்கக்கூடாது. அப்போ இதை நீங்கள் பேணி இருந்தால் துரோகம் என்ன செய்யாது? அங்கே நடந்திருக்காது. துரோகத்துக்கான ஆர்வத்தை ஒரு மனிதன் மீது வைத்திருக்கக்கூடிய அதீத நம்பிக்கை என்ன செய்யும்? கொண்டு போய் கொடுக்கும். இதில் நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அதாவது நமது எந்த குடும்ப வாழ்க்கையில் எந்த நிம்மதி இருக்கிறதோ, எந்த மனைவி நமக்கு முழுமையாக நிம்மதியாக கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது முழுமையாக இருக்க வேண்டும் என்றால் மார்க்கம் சொல்கிற விஷயங்களை அதனுடைய லாஜிக் புரிந்ததோ இல்லையோ, அதனுடைய அர்த்தங்கள் நம்மளுக்கு விளங்கியதோ இல்லையோ, மார்க்கம் சொல்லுது நான் அதை செய்யணும். மார்க்கம் அந்த சட்டத்தை என்ன செய்து சொல்லுது, அதை நான் செய்கிறேன் என்று நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்க என்று சொன்னால் அந்த அருளை பாதுகாத்துக் கொள்ள முடியும், அந்த நிம்மதியை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லையா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உருவாக்கி அந்த கட்டிடம் சிதைவதை உங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? நீங்கள் காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம நிம்மதியாக இங்கே உழைக்கிறோம் என்று சொன்னால், எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொள்கிறோம் என்று சொன்னால், பலவிதமான மனசோர்வுகள் வந்தாலும் அந்த சோர்வுகளுக்கு மத்தியில் நம்ம உழைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? நம்ம எதற்காக உழைக்கிறோமோ, எவர்களுக்காக உழைக்கிறோமோ அங்கே பல சிக்கல் இருந்தாலும் அத்திவாரம் சிதையலை, அது சரியான இடத்துல இருக்குது, அதனால தான் இருக்கிறோம். அங்கே ஒரு சின்ன சந்தேகம் உருவாகிட்டேன்னு வைங்க, உண்மையோடுங்க, ஒரு சின்ன சந்தேகம், இப்படி ஒரு செய்தி இருக்குது எதுக்கும் பார்த்துக்கங்கன்ற ஒரு செய்தி காதுக்கு வந்துட்டேன்னு வைங்க, எப்படி இருக்கும்? அவ்வளோதான். நீங்கள் என்ன தான் நடந்து விட்டாலும் சரி, எவ்வளவு தான் உங்கள் மனதில் அதை பற்றி என்னது இறைவன் அந்த செய்திகளை கூட நம்மளை காது கொண்டு வராமல் வைக்கிறானே, பெரிய அருள். அன்புள்ள சகோதரர்களை, காதில் ஒரு செய்தி போடுறது பெரிய வேலையா? போகிற வழியில் உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தனை என்ன செய்யலாம்? காதில் ஒரு செய்தியை போட்டுட்டு போகலாம். அது ஒரு பெரிய வேலையா? பெரிய வேலை கிடையாது. ஆனால் அப்படி ஒரு செய்தியை உங்கள் காதுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு தடுத்து கொண்டு இருப்போம் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படி ஒரு நிலை உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, நம்ம அதை பேணிக்கொள்ளும், அதை பாதுகாக்கணும். அது அது சீர்குலையக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.